வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேச இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் எடுத்து பேச போகிறோம். இன்வெஸ்ட்மெண்ட். போர்க்காலத்தில் எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அங்கங்கே இருக்கிற மாதிரி தெரியுது. அதை கிராப் பண்ணிட்டு நான் இப்போ இன்வெஸ்ட் பண்ணிக்கலாமா, இல்லை நான் ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இருக்கிறது போதுண்டானே எடுத்துகிட்டு ஓடியாரலாமா, இல்லை ஹோல்ட் பண்ணி தாக்கு பிடிச்சி நிற்கலாமா, இந்த மாதிரியான ஒரு கொஸ்டின் வந்துட்டுருக்கு. இண்டெக்ஸ் ஃபண்டு கீழே வந்திருக்கு, கோல்டு கீழே வந்திருக்கு, யூஎஸ்டி டு ஐஎன்ஆர் கன்வர்ஷன் வரலாறு காண அளவில் உச்சத்தில் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது எது எனக்கான ரைட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்க முடியுங்கிற ஒரு கேள்வியும் வருது. உங்கள் எல்லாருக்கும் மிகவும் பரிச்சயமான இன்வெஸ்ட்மெண்ட் இன்சைட் யூடியூப் சேனல் விஜய் மோகன் அவர்கள் தான் வந்து பேச போகிறாங்க. ரொம்ப நாளாக அவங்களோட உட்காந்து ஒரு இந்த மாதிரியான ஒரு செஷன் பண்ணணும், ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு செஷன் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ அதுதான் இன்றைக்கி நடக்க போகுது. கண்டிப்பாக சொல்கிறேன், ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு செஷனாக இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் விஜய் ப்ரோ. நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி உங்கள் எல்லாருக்கும் மிகவும் பரிச்சயமான இன்வெஸ்ட்மெண்ட் இன்சைட்ஸ் யூடியூப் சேனலோட ஓனர் வந்து திரு விஜய் மோகன் அவர்கள். நம்ம ரொம்ப நாளாக நானும் விஜய் ப்ரோ பேசியிருக்கோம், பட் இந்த மாதிரியான ஒரு கொலாபரேஷன் பண்ண ரொம்ப நாள் ஆசை. ரொம்ப ரொம்ப நன்றி விஜய் ப்ரோ உங்கள் டைமுக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரேம், நம்ம ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருந்தோம். சரி, இன்றைக்கி நமக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு, நல்ல கிடைக்க. ஸோ நான் ஆரம்பிக்க முன்னால் உங்கள் பார்த்தேன், நீங்கள் 100,000 சப்ஸ்கிரைபர்ஸ் உங்கள் சேனல் சக்ஸஸ்ஃபுல்லாக தாண்டி இருக்குது. வாழ்த்துக்கள். தட்ஸ் அ கிரேட் அச்சீவ்மெண்ட். ஐ நோ நீங்கள் வந்து ரொம்ப நாளாக வீடியோ பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதுவும் நம்ம புது இமிக்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் தான் வந்து ஒரு வழிகாட்டி. உங்களுடைய சேனல், உங்களுடைய வீடியோஸ் தான் வந்து லைக் வந்து ஓகே நம்ம விசா ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, ஒவ்வொரு மாற்றங்களும் எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து சூப்பராக அப்டேட் பண்ணி எல்லாரையுமே அப் டு டேட்டாக வச்சுருக்கிறீங்க. நான் என்னுடைய விசா ப்ராசஸிங் டைமில் இந்த மாதிரிலாம் சேனல் இல்லாமல் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். அந்தளவுக்கு நீங்கள் வந்து ரொம்பவே எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கீங்க. ரொம்ப நன்றி. அண்ட் அஃப்கோர்ஸ் வாழ்த்துக்கள் உங்களுக்கும் ஆர்த்திக்கும் பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் விஜய் ப்ரோ. நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும், நாங்கள் சேனல் ஆரம்பித்த புதுசில் வந்து நிறைய வந்து எனக்கு இன்புட் கொடுக்குறது வந்து விஜய் ப்ரோ தான். ஸோ 401k ஐஆர்ஏ இப்படி இன்வெஸ்ட்மெண்ட் எதை பற்றி பேசினாலும் ஒரு ப்ரீஃப் மெசேஜ் வரும் ஒருத்தவங்கள்ட்டேருந்து. பார்த்தா வந்து அப்படியே அசந்து போவேன். எவ்வளோ வந்து நுவான்சஸோட எவ்வளோ வந்து இன்டீடைலிங் வந்து பண்ணுவார். அதே தான் அவனோட யூடியூப் சேனல் இன்ன வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விஜய் ப்ரோ, நீங்கள் கொடுக்குற அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ் ஆர் 401k ஐஆர்ஏ பற்றி மக்களுக்கான அந்த நீங்கள் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறீங்க இல்லையா, அது ரொம்ப ரொம்ப பெருசு. நீங்கள் கீப் டூயிங் விஜய் ப்ரோ. உங்கள் சப்போர்ட்டுக்கு மிகப்பெரிய நன்றி. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, போர் வந்து ஒரு படி போய் எல்லா நாட்டு மக்களையுமே வந்து இம்பேக்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஈவன் இந்தியாவில் இன்றைக்கி நியூஸ் பார்த்தீங்கன்னா கூகுளில் ட்ரெண்டாக இருக்கிறது வந்து லாக்டவுன் இன் இந்தியா. திரும்ப லாக்டவுன் போகிறாங்களா அப்படின்னு வந்து ஒரு ட்ரெண்டு எங்கே ஆரம்பிச்சுன்னு தெரியல. இன்னைக்கு ஃபுல் ட்ரெண்டு இந்தியாவில் வந்து அதுதான் ட்ரெண்ட் நம்பர் 1ல் இருக்காங்க. இந்த மாதிரி வந்து போர் ஒரு மாதிரியான சூழல் வந்து தாண்டி கைமீறி போதும் அப்படிங்கிற ஒரு பயம் வந்துடுது. ஆயில் ப்ரைஸ் அதிகமாகிட்டு. ஸோ இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே குறைஞ்சிருக்கு, இண்டெக்ஸ் எல்லாமே குறைஞ்சிருக்கு, கோல்டும் குறைஞ்சிருக்கு. இது ரைட் டைமாக உள்ளே போயிருக்குமா, இல்லை தப்பிச்சு உடையாடுறதுக்காக இருக்கணுமா, இல்லை ஹோல்ட் பண்ணி இருக்கணுமா, அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. அந்த ஒரு பாயிண்டில் பேசலாமே. அதாவது நான் எப்படி பார்க்குறேன்னா, நம்ம உலகத்தில் வந்து எப்போவுமே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம வந்து அதை நம்மளால் அவாய்ட் பண்ணவே முடியாது. நீங்கள் 2 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா உக்ரைன் வார் வந்து பயங்கர சீரியஸாக பேசிகிட்டு இருந்தாங்க. அது 3rd வேர்ல்டு வார் வர இழுத்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் பயந்துக்கிட்டு இருந்தாங்க. போன வருஷம் பார்த்திங்கன்னா நம்மளால் டாரிஃப் கொண்டு வந்து அது ஒரு பயங்கர ஒரு பிரச்சனையாச்சு. அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஈரான் வார் நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்காக நான் வந்து இப்போ நடக்கிற பிரச்சனையை வந்து கம்மியாக இது ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னு சொல்ல வரல, இது ஒரு சீரியஸான விஷயம். பட் ஆனால் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எப்போவுமே நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்படிங்கிறதுனால அதுக்காக நம்ம வந்து நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் ஏதாவது மாற்றங்கள் செய்யணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம யோசிக்கக்கூடாது. எப்போவுமே வந்து நம்ம லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணி இருக்கணும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம வந்து டச் பண்ணக்கூடாது. யூ ஜஸ்ட் லெட் இட் க்ரோ. அது பாட்டுக்கு வளர விட்டுறணும். நம்ம சார்லிமங்கர் சொன்ன மாதிரி காம்பவுண்டிங் வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கும்போது அதை நம்ம வந்து தொந்தரப்படுத்தவே கூடாது. அதை தொந்தரப்படுத்துறது வந்து இந்த மாதிரிப்பட்ட சுச்சுவேஷன்லாம் நம்மளை நர்வஸ் ஆக்கும். நம்மளை வந்து இதெல்லாம் வித்துட்டு வெளியில் வந்துடலாமா அப்படின்ன மாதிரி நிறைய எண்ணங்கள் நம்ம மன ஓட்டத்தில் ஓடத்தான் செய்யும். ஆனால் நீங்கள் நம்ம இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நம்ம வந்து நம்ம தலை சொன்ன மாதிரி நம்ம வரலாறை கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். எப்படி வந்து நம்ம பாஸ்டில் எப்படி இது நம்ம வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கிறோம், மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்குது அப்படின்னு. இப்போ நான் டாரிஃப் வாரே எடுத்துக்கோம். டாரிஃப் வாரிலே வந்து பயங்கர பிரச்சனையாச்சு. உங்களுக்கே தெரியும், போன மார்ச் ஏப்ரல்லாம் வந்து 20% வரைக்கும் மார்க்கெட் கீழே போச்சு. ஆனால் அந்த டைமில் வந்து எவ்வளோ நர்வஸாக இருந்தோம், எவ்வளவு எல்லாருமே பயந்து போய் இருந்தோம். ஆனால் வருஷம் முடிவில் பார்த்தீங்கன்னா 18% பாசிட்டிவில் போய் முடியுது. நீங்கள் அந்த 20% ரெக்கவர் ஆகி அதுக்கு மேலேயும் 18% பாசிட்டிவில் போய் முடியுது. ஸோ இதெல்லாம் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணோம், என்ன ஏது. ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா செய்தி பாதி உண்மையை செய்தி வருது, பாதி புரளியான செய்தி வருது. நம்ம தலைவர்களே பொய்யான செய்திகளை பரப்பி விடுறாங்க. அந்த மாதிரி 1008 விஷயங்கள் நடக்குது. இது எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் இல்லை.
நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற ஒரே விஷயம் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிற பணத்தை தொந்தரவு பண்ணாமல் அதை பாட்டு வளர விட்டுறணும். நான் என்ன செய்வேன் அப்படின்னா, இப்போ மார்க்கெட் வந்து மேலே போயிட்டே இருக்குன்னா ஜஸ்ட் கீப் ஆன் இன்வெஸ்டிங். இப்போ எனக்கு இன்கம் இருக்குது, வருமானம் வருதுன்னா அந்த வருமானத்தை ஒரு பகுதியை நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வரேன். அது பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இப்போ மார்க்கெட் கீழே போகுது அப்படிங்கிறதுக்காக நம்ம பயப்படக்கூடாது. அதை நம்ம வந்து பாசிட்டிவாக பார்க்கணும். நான் எப்படி பார்ப்பேன்னா, நான் எப்படியும் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறேன், இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ ரிட்டையர் ஆகிட்டார் வேறு விஷயம், பட் ஆனால் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறேன். இப்போ சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறேன், இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து அது கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் வந்து இண்டெக்ஸை வாங்குறதுக்கு ஒரு சீப்பாக வாங்குறதுக்கான வாய்ப்பு அங்கே கிடைக்குது. அப்படிங்கும்போது லாங் டேர்மில் மேலே தான் போகும். அப்படிங்கும்போது நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதை நான் ஒரு பாசிட்டிவாக எடுத்துகிட்டு இந்த டெம்பரரி நாய்ஸை இக்னோர் பண்ணிவிட்டு ஐ ஜஸ்ட் கீப் ஆன் இன்வெஸ்டிங். அதனால் வந்து நான் என்ன சொல்வேன்னா, இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம இதுக்காகலாம் பயப்படக்கூடாது. யூ ஸ்டே இன்வெஸ்டட் ஃபார் த லாங் டேர்ம். இன்றைக்கி இருக்கிற விஷயங்கள் ஒரு மாதத்தில் சரியாகலாம், அடுத்த வாரத்தில் கூட சரியாகலாம். அதனால் வந்து அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. அப்படியே மார்க்கெட் கீழே போனால் கூட சீப்பாக வாங்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இன்னும் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண முயற்சி பண்ணுங்க. அப்படி தான் நான் சொல்லுவேன். சூப்பர் விஜய் ப்ரோ, ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க. ஏன்னா வந்து ஏற்றம் இருக்கும் இல்லைன்னா அது மார்க்கெட்டே இல்லையே. நம்ம அப்படியே நேராக போயிட்டு இருந்ததுன்னா அது கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட்டில். ஸோ இது எல்லாமே இருக்கும். அந்த வரலாறு நீங்கள் சொன்ன விதம் மிகவும் சரி. அதில் இன்னொரு விஷயம், இப்போ யூஸ்வலாக ஆன் ஆவரேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஒரு வருடத்திற்கு இப்போ S&P 500 இண்டெக்ஸ் எடுத்தாலும் ஒரு கிவன் இயரில் வந்து அந்த ட்ரா டவுன் சொல்லுவாங்க. ட்ரா டவுன்கிறது வந்து மார்க்கெட்டோட பீக்கில் இருந்து எவ்வளவு தூரம் அந்த வருடம் கீழே போயிருக்குது அப்படிங்கிறத ட்ரா டவுன் அப்படிங்கிறோம். அந்த ட்ரா டவுன் வந்து ஆன் ஆவரேஜ் ஒரு வருடத்திற்கு ஆவரேஜாகவே 14% வரைக்கும் கீழே போகும். அந்த அளவுக்கு வந்து மார்க்கெட் வொலட்டைல் ஆனது. அது நமக்கு வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ வொலட்டிலிட்டியை நம்ம எப்படி பார்க்கணுன்னா, அது ஒரு ஃபீச்சராக பார்க்கணும், அது பக்காக பார்க்கக்கூடாது. சோஃபார் பார்த்தீங்கன்னா 6% தான், 5% 6% தான் மார்க்கெட் கீழே போயிருக்கு. இப்போ ஆவரேஜ் ட்ரா டவுன் 14% கூட போகலை. அதனால் வந்துட்டு இன்னும் லாங் வே டு கோ. இதுக்கே நம்ம வந்து டென்ஷன் ஆகக்கூடாது. நம்ம வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமாக ஒவ்வொரு வருடமும் நடக்கிற விஷயம், ஈஸியாக அக்செப்ட் பண்ணிட்டு போகணும். ஸோ அவசரப்படவும் கூடாது, ஆத்திரப்படவும் கூடாது, கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கணுங்கிறது தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டோட விதி. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப புதுசாக உள்ளவங்க தான் அந்த மாதிரி வந்து ஒரு அவசரத்தில் ஒரு முடிவு எடுப்பாங்க. பட் ஓவர் த பீரியட் நீங்கள் இருக்கும்போது நீங்கள் எல்லாத்தையும் கடந்து பார்த்துருப்பீங்க. ஸோ நல்லா சொன்னீங்க விஜய் ப்ரோ. இன்னும் ஒரு விஷயம் எல்லாருமே கேட்குறாங்க, இப்போ ஸ்டாக்ஸும் குறைஞ்சிருக்கு, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கோல்டு ரொம்ப வாலட்டைலாக இருக்குது. யாருமே எதிர்பார்க்க ஒன்று போர் வரும்போது எல்லாமே ஒரு சேஃப் அசட்டாக பார்க்குறது கோல்டு. ஸோ கோல்டு இன்னும் ஏறும் அப்படிங்கிற ஒரு ப்ரிடிக்ஷன் இருக்கும்போது ஆயில் அதை வந்து ஓவர் கம் பண்ணுச்சு. ஸோ ஆயிலில் எல்லாருமே வந்து பார்வையை திருப்ப ஆரம்பித்தாங்க. அண்ட் அகைன் கோல்டு வந்து கீழே போய்கிட்டே இருக்குது. நம்ம ஊரில் வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து கோல்டு இதில் வேலை பார்க்குறாரு, ஜுவல்ஸில் வேலை பார்க்குறாரு. ஒரு பெரிய நிறுவனம் தான், இந்தியா முழுவதும் இருக்கிற நிறுவனம். வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டு, கோல்டு பார்லாம் இப்போ விற்காதீங்க, ரொம்ப வால்டைலாக இருக்குது, யாருக்கும் கொடுக்காதீங்க, ஜஸ்ட் கோல்டு காயின் மட்டும் கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வருது. ஸோ கோல்டு இங்கேருந்து ஏறும் அப்படிங்கிற ஒரு ப்ரிடிக்ஷனில் எல்லாமே இருக்காங்க. ஸோ கோல்டு ஆர் ஸ்டாக்ஸ், நீங்கள் வந்து ஜஸ்ட் லைக் நீங்கள் என்ன முடிவு பண்ணுவீங்க இந்த நேரத்தில்? கோல்டு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஷார்ட் டேர்மில் இப்போ இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு ரொம்பவே வாலட்டைலாக இருக்குது. அதுவும் நம்ம ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆனதில் இருந்து கோல்டு வந்து வாலட்டைலாக ஆரம்பிச்சது. இந்த வருடம் எக்ஸ்ட்ரா வாலட்டைலாக இருக்குது. பட் பொதுவாகவே தங்கம் வந்து ஸ்டாக் மார்க்கெட் அளவுக்கு வாலட்டைலான அசட் தான். அதை நிறைய பேர் அதை ரியலைஸ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து வாலட்டிலிட்டி பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாஸ்ட் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னு வைங்க, கோல்டு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை விட இன்னும் அதிகமாக தான் வாலட்டைலாக இருக்குமே தவிர கம்மியாக கிடையாது. இண்டெக்ஸை விட அது இன்னும் வாலட்டைலாக தான் இருக்கும். நிறைய பேர் அதை ரியலைஸ் பண்ண மாட்டாங்க. அதுவும் ஸ்பெஷலி நம்ம இந்தியாவில் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்தியன் ரூபீஸில் பார்த்துக்கிட்டு இருப்போம். இந்தியன் ரூபீஸில் பார்க்கும்போது அது டாலரில் டிப்ரிஷியேட் ஆகும்போது அது மேலே போய்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் ரிட்டர்ன் அப்படின்ற மாதிரி நம்ம மைண்டில் செட் ஆகிடும். ஆனால் உண்மை அப்படி கிடையாது. உண்மை வந்து இட்ஸ் வெரி வாலட்டைல். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஈக்குவலாக வாலட்டைல் ஆனது. தங்கத்தையும் நீங்கள் வந்து நம்ம ரீசன்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் டூயிங் ப்ரெட்டி குட். உடனே நமக்கு அந்த ரீசன்சி பயாஸ் இருக்கும். அப்போ என்ன பண்ண நினைப்போம், கடந்த 2 வருடமாக பார்த்தா 20% கிட்ட ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, அப்போ வந்து இன்னும் 20% தானே ஒவ்வொரு வருடமும் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வந்துடுவோம். நம்ம அப்படி யோசிக்காமல் லாங் டேர்மில் பார்க்குறோம். லாங் டேர்மில் தங்கம் எப்படி ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னு வைங்களேன், இப்போ 1980s எடுத்திங்கன்னா ஒவ்வொரு டிகேடும் தங்கம் வந்து ஒரு வித்தியாசமான அசன், ஒரு அவ்வளவு ப்ரெடிக்டபுளாக ரிட்டர்ன் கொடுக்கல. 80ஸ்லையும் சரி 90ஸ்லையும் சரி நெகட்டிவ் ரிட்டர்ன். அந்த ஹோல் டிகேட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட க்ரோத்தே ஆவரேஜ் வந்து -2% -3% நெகட்டிவில் ரிட்டர்ன் கொடுத்தது.
2000க்கு அப்புறம் அந்த 2000 டிகேட் வந்து ஒரு நல்ல டிகேட் கோல்டுக்கு. அது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான ரிட்டர்ன் கொடுத்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2010 டிகேட் இருக்கு பாருங்க, 2010 to 20 பார்த்தீங்கன்னா எகைன் வந்து பிலோ ஆவரேஜ் ரிட்டர்ன் தான், 3% சம்திங் தான், 3.4 3.5% தான் ஆவரேஜ் க்ரோ ஆச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ 2020 இருந்து சைக்கிள் மறுபடியும் பிக்கப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 2020 இருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டிகேட் வந்து கிட்டத்தட்ட 20% ரிட்டர்ன் ஆன் ஆவரேஜ் ஒவ்வொரு வருடமும் வர்ற மாதிரி அது வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ இந்த லாஸ்ட் 50 இயர்ஸில் 2 டிகேட் வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, ஒரு டிகேட் வந்து சிங்கிள் டிஜிட் ரிட்டர்ன் கொடுத்துருக்குது, 2 டிகேட் வந்து டபுள் டிஜிட் ரிட்டர்ன் வரும். அப்படிங்கும்போது அந்த வின்னிங் ப்ராபபிலிட்டி இதில் வந்து கம்மியாக நான் பார்க்குறேன். நான் வந்து ஐ ஆல்வேஸ் திங்க் ஃப்ரம் ப்ராபபிலிட்டி சைட். ப்ராபபிலிட்டியில் நமக்கு வந்து வின்னிங் இது எப்படி இருக்குது, ஸோ இது கம்மியாக இருக்குது, அதுக்காக இதில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. இது வந்து நம்ம போர்ட்ஃபோலியோவில் கண்டிப்பாக அதுக்கு ஒரு அங்கம் இருக்குது. நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு 10% 15% வரை தங்கத்தை நம்ம போர்ட்ஃபோலியோவில் கண்டிப்பாக வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் இருக்கிற அந்த அன்சர்டன்ட்டி அதிகமாகும் போது எல்லாருமே தங்கத்தை பார்த்து ஓடுறது வந்து நார்மலான விஷயம். அதனால் வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட் அடி வாங்கும்போது கூட கோல்டு வந்து இட் இஸ் சப்போஸ் டு கிவ் அ குஷன், நமக்கு வந்து அந்த போர்ட்ஃபோலியோவை ரொம்ப இம்பேக்ட் பண்ணாமல் நமக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு தங்கம் உதவும். அப்படிங்கிற காரணத்துக்காக 10% 15% நம்ம போர்ட்ஃபோலியோவில் வச்சுக்கலாம். இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தங்கத்தை வாங்குறது விற்கிறது என்ன கேட்டிங்கன்னா அது ஒரு நல்ல ஐடியா இல்லை. நம்ம என்ன பண்ணணும்னா மார்க்கெட் சூழ்நிலையை வெளியில் எடுத்துடணும். என்னுடைய போர்ட்ஃபோலியோவுக்கு என்னுடைய அசட் அலோகேஷனுக்கு நான் 10% 15% வச்சுருக்கேன்னா நீங்கள் அதை மெயின்டைன் பண்ண பாருங்கள். அதுதான் நம்ம கோலாக வச்சுருக்கணுமே தவிர இன்றைக்கி மார்க்கெட் இப்படி இருக்குது அதனால் நான் தங்கத்தில் அதிகமாக போகிறேன் வைக்கிறேன் அப்படிங்கிறது வந்து என்ன கேட்டிங்கன்னா அது ஒரு நல்ல ஐடியா இல்லை அப்படிம்பேன். ஏன்னா அட் தட் பாயிண்ட் நம்ம வந்து மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ண முயற்சி பண்ணுறோம். என்னுடைய பேசிக் இதே வந்து மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ண முயற்சி பண்ணாதீங்க, நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு நேர்மாறாக தான் மார்க்கெட் பண்ணோம். அதுவும் இல்லாமல் அங்கே 1008 வேரியபிள்ஸ் இருக்குது. நம்ம ஒரு 10 வேரியபிள் வந்து இப்படி நடக்கும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்காத பிளானே பண்ணாத இன்னொரு வேரியபிள் வந்து மொத்தத்தையும் மாற்றி விட்டுரும். அதனால தான் ப்ரெடிக்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ நம்ம போர்ட்ஃபோலியோ அலோகேஷனில் 10 to 15% கோல்டை வச்சுட்டு கன்சிஸ்டண்ட்டாக அதை பண்ணிக்கிட்டு இருந்தால் போதும். ப்ரைஸ் மேலே கீழே போகிறது பற்றிலாம் ரொம்பலாம் கவலைப்படக்கூடாது. லாங் டேர்முக்கு நம்ம போர்ட்ஃபோலியோவில் வச்சுக்கணும். அதுதான் என்னுடைய சஜஷன். நல்ல அட்வைஸ் ஆக்சுவலாக வந்து. ஏன்னா மார்க்கெட்டை அவ்வளோ சீக்கிரம் யாரும் ரொம்பவே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து அது ஜானியர்னா மொனஸ் இருக்கிற கதையாக தான் போய்கிட்டு இருக்கும். ஸோ அது நல்லா நீங்கள் சொன்னீங்க. அது வந்து உங்களோட 100% போர்ட்ஃபோலியோவில் ஒரு 10% அலோகேஷன்னா இப்போ நீங்கள் போர்ட்ஃபோலியோ இன்க்ரீஸ் பண்ணும்போது 10% இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் லைக் மார்க்கெட்டை நோக்கி ஓடிட்டு நிறைய கோல்டை வாங்கி கூச்சிடாதீங்க. அண்ட் எகைன் நீங்கள் வந்து அதை ஒரு நல்ல ஒரு 5 டிகேட்ஸ் வந்து கம்பேர் பண்ணி சொன்னீங்க. அண்ட் S&P 500 இண்டெக்ஸோட கம்பேர் பண்ணும்போது எங்கெல்லாம் அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, எங்கெல்லாம் அண்டர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு நம்ம பார்க்கணும். நல்ல பாயிண்ட் சொன்னீங்க விஜய் ப்ரோ. சில பேர் வந்து இப்படி யோசிக்கிறவும் வாய்ப்பு இருக்குல்ல. இப்போது இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ எனக்கு பார்க்கும்போது வார் போயிட்டுருக்கு, நீங்கள் எல்லாமே சொல்கிறது எல்லாமே ஓகே. ஸோ என்கிட்ட இருக்க பணத்தை இப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு நான் ரிட்டையர்மெண்ட்டில் போடலாமா? என்னோட ரிட்டையர்மெண்ட்டில் போட்டால் அதில் ஓகே, ஏன்னா லாங் டேர்ம் அது வரும், ப்ளஸ் என்னோட மேக்ஸ் அவுட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா? ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அஃப்கோர்ஸ் இப்போ நீங்கள் யூஎஸை பொறுத்தோம்னா நமக்கு வந்து 2 வகையான ரிட்டையர்மெண்ட் பிளான் இருக்குது இல்லையா? 401k இருக்குது, IRA இருக்குது. இன்றைக்கி நடக்கிற சூழ்நிலைக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அந்த ரிட்டையர்மெண்ட் பிளான் வந்து நம்ம அதை எப்போவுமே அது ஒரு நம்ம பிளானாக வச்சுருக்கணும். நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் நம்ம அந்த 401k வந்து இட்ஸ் அ சிக்னிஃபிகண்ட் பார்ட். ஏன்னா அது ஒரு டேக்ஸ் அட்வான்டேஜ் அக்கௌண்ட் அப்படிங்கிறதுனால அதை நம்ம கண்டிப்பாக அட்வான்டேஜ் எடுத்துக்கணும். அதை எடுத்துகிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம ப்ரோக்கரேஜ் வரணும். ஒரு வருடத்திற்கு என்னால் $24,500 வரைக்கும் என்னுடைய 401kல கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். அப்படிங்கும்போது அதை எப்போவுமே மேக்ஸ் அவுட் பண்ண முயற்சி பண்ணணும். அதை மேக்ஸ் அவுட் பண்ணிட்டு தான் அடுத்து நாம் என்ன பண்ணணும், ப்ரோக்கரேஜுக்கோ இதுக்கோ வரணும். ஏன்னு சொன்னால் உங்களுக்கு 401kலே உங்களுக்கு இண்டெக்ஸ் இருக்குது, அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கும்போது அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு பேச்சக்கில் இருந்து அது ஆட்டோமேட்டிக்காக போகுதுங்கிறதுனால நம்மளுடைய எமோஷனும் அங்கே இல்லை. இன்றைக்கி வார் இருக்குது, வார் நடக்கிறதுனால இன்வெஸ்ட் பண்ணுமா வேணாமா அப்படிங்கிற அந்த குழப்பம் எதுவுமே இல்லாமல் ஹியூமன் எமோஷன்ஸை வெளியில் எடுத்துட்டு நம்ம பேச்சக்கில் இருந்து ஆட்டோமேட்டிக்காக போகும்போது அதோட ரிட்டர்ன் வந்து அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். நம்ம ஹியூமன் பிஹேவியர் தான் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா மெஸ்அப் பண்ணி விட்டுருவோம். பண்ணவா வேணாமா அப்படின்னு யோசிச்சு இன்றைக்கி பண்ணவா, நாளைக்கு பண்ணவா, அடுத்த மாதம் பண்ணவா, 3 மாதம் கழிச்சு பண்ணவா அப்படின்ற மாதிரி 1008
குழப்பங்கள் இருக்கும். இப்போ 401k பார்த்தீங்கன்னா அந்த எந்த குழப்பமும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போகும், அது பாட்டுக்கு இன்வெஸ்ட் ஆகும். திரும்பி பார்த்தீங்கன்னு வைங்களேன், நம்மளுடைய பழைய ஹிஸ்ட்ரி ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பாஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய brokerage அக்கௌண்ட் வந்து 401k ரிட்டர்னை பீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னா 401k ரிட்டர்ன் எப்பவுமே பெட்டராக இருக்கும். ஏன் அப்படின்னா முக்கியமான காரணம் வந்து இந்த எமோஷன்ஸ் தான். இப்போ நம்ம ஹியூமன் எமோஷன்ஸ் என்ன பண்ணுவோம், நம்ம இன்வெஸ்ட் பண்ணாமல் ஹோல்ட் பண்ணுறதோ இருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை வித்துட்டோ பெட்டர் டைமுக்கு உள்ளே போகலாமோ அப்படின்னு யோசிச்சுட்டு நம்ம வந்து நிறைய ரிட்டர்ன் பொட்டன்ஷியலை மிஸ் பண்ணிட்டு இருப்போம். 401k அப்படி இல்லை, எமோஷன் ஃபேக்டர் அங்கே இல்லை அப்படிங்கிறதுனால நீங்கள் லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா 401k ரிட்டர்னை பீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் என்ன கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவேன்னா, ஆல்வேஸ் மேக்ஸ் அவுட் யுவர் 401k. உங்கள் 401k மேக்ஸ் அவுட் பண்ணிடுங்க. 24,500 24,500 கான்ட்ரிபியூட் பண்ணி மேக்ஸ் அவுட் பண்ணி 401k கண்டிப்பாக செய்யுங்க. இந்த சிச்சுவேஷனுக்குன்னு இல்லை, எப்போவுமே நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணிக்கணும். இந்தியாவில் இருந்த மாதிரி இல்லை இங்கே இல்லையா. இப்போ இந்தியாவிலுமே நிலைமை மாறிடுச்சு. பட் சொல்கிறேன், நம்ம பிள்ளைகளை நம்பி நம்ம இருக்கக்கூடாது. நம்ம வந்து நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்கு நாம தான் ஃபண்ட் பண்ணி நாம தான் செல்ஃப் சப்போர்ட்டிங்காக இருக்கணும். அப்படிங்கும்போது 401kக்கு கண்டிப்பாக கான்ட்ரிபியூட் பண்ணி நம்ம அதை வந்து வளர விட்டுக்கிறது நல்லது. ஐஆர்ஐயும் அதே தான். நீங்கள் 401k மேக்ஸ் அவுட் பண்ணுறீங்க, ஐஆர்ஐயும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 7,500 + 7,500 கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அப்படிங்கும்போது அந்த 15,000 வரை கண்டிப்பாக கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். கான்ட்ரிபியூட் பண்ணி மேக்ஸ் அவுட் பண்ணுங்கள். இதெல்லாம் செஞ்சுட்டு brokerage-க்கு வாங்க. அதுக்கு முன்னாடி brokerage போகிறது அவ்வளோ ஒரு புத்திசாலித்தனம் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நல்ல பாயிண்ட் சொன்னீங்க விஜய் ப்ரோ. இன்னும் ஒரு விஷயம் அதில் இப்போ ஐஆர்ஐங்கும் போது இப்போ 401k ஆட்டோமேட்டிக்காக அந்த இண்டெக்ஸில் போட்டுறான் இல்லாமல் பண்ணும். இப்போ ஐஆர்ஐ நான் கான்ட்ரிபியூட் பண்ணுறேன்னா அதில் நான் எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி இருக்கு? நான் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டு போகிறது பெஸ்ட்டா, இல்லைனா வந்து அதில் ஸ்டாக்ஸ் போகிறது பெஸ்ட்டா? என்ன கேட்டிங்கன்னா, ஸ்டாக்ஸ் வந்து போக வேண்டிய அவசியமே கிடையாது. இண்டெக்ஸ் ஃபண்டே தாராளமாக போதும். நீங்கள் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியணும், இந்த கம்பெனியில் நான் ஏன் இன்வெஸ்ட் பண்ணுறேன், எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும். நீங்கள் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ரீசன்ஸை எழுதி வச்சுட்டு அதை காரணங்களாக வச்சு நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் ஸ்டாக் வாங்குறதா இருந்தால் வாங்கலாம். யூடியூப்பில் ஒருத்தர் சொன்னார், இன்ஸ்டாகிராமில் ஒருத்தர் சொன்னார், டெலிகிராமில் ஒருத்தர் சொன்னார் அப்படின்னுலாம் ஸ்டாக் வாங்குறது வந்து நல்ல ஐடியா கிடையாது. அப்படி நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்டை வாங்கலாம். இண்டெக்ஸ் ஃபண்டுங்கிறது வந்து இட்ஸ் a generic option, no brainer option. நீங்கள் வந்து யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. சிம்பிளாக இண்டெக்ஸ் ஃபண்டை வாங்கினோமா, அடுத்த வேலையை நம்ம வேலையை பார்த்தோமா அப்படின்னு இருக்கலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்னு போகும்போது அது நோ பிரைனர் அப்ரோச் கிடையாது. நீங்கள் வந்து யூ ஹேவ் டு இன்வெஸ்ட் யுவர் டைம். நீங்கள் வந்து அந்த கம்பெனியை அனலைஸ் பண்ண தெரியணும். உங்களுக்கு ஏன் வாங்குறீங்கன்னு உங்களுக்கு தெரியணும். ஏன் வாங்குறீங்கன்னு தெரிஞ்சாதான் அது எப்போ விற்கணும்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் வாங்கின காரணங்கள் மாறும்போது அதை விற்கணுமா வேணாமா அப்படின்னு தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனி இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, அதோட ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தா ஒவ்வொரு குவார்ட்டரும் எக்ஸ்பெண்ட் ஆகிட்டே வருது, ரெவன்யூவும் கூடிக்கிட்டே போகுது, ப்ராஃபிட்டும் கூடிக்கிட்டே போகுது. அப்படிங்கும்போது ஐ எம் வெரி இம்ப்ரெஸ்ட், அதோட மேனேஜ்மெண்ட்டும் எனக்கு பிடிக்குது அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் காரணங்கள். இதெல்லாம் காரணமாக எழுதி வச்சுட்டு நான் அந்த கம்பெனியை வாங்குறேன். இப்போ இந்த காரணங்களில் ஏதோ ஒன்று மாறுது. இப்போ ப்ராஃபிட் மார்ஜின் ஷ்ரிங்க் ஆகுது அல்லது ப்ராஃபிட் குறையுது. அப்படிங்கும்போது நான் வந்து ரீஎவாலுவேட் பண்ணணும். வந்து இந்த கம்பெனி வந்து இன்னும் ஒர்த்தா, நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா அல்லது வித்துட்டு வெளியில் வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் எவாலுவேட் பண்ணுறேன் இல்லையா. இன்னொரு ஆளை நம்பி நான் வாங்கினேன் அப்படின்னு சொன்னால் அவர் வாங்கும்போது வாங்குன்னு சொல்லுவார், விற்கும்போது அவர் விற்கணும்னு அவர் சொல்லணும்னு அவசியம் கிடையாது இல்லையா. அதனால் இன்னொரு ஆளுடைய நான் ஸ்டாக் டிப்ஸ் வாங்கி பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து எப்போவுமே பண்ணக்கூடாது. அது பண்ணுறதுக்கு பதிலாக பெட்டர் டு டூ இன்வெஸ்ட் இன் இண்டெக்ஸ் ஃபண்ட். இண்டெக்ஸ் ஃபண்டை வாங்கினீங்கன்னா எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். சிம்பிளாக இப்போ S&P 500 இண்டெக்ஸோ NASDAQ 100 இண்டெக்ஸோ நீங்கள் வாங்கி வச்சுட்டு யூ ஜஸ்ட் லெட் இட் க்ரோ. உங்களுடைய ஒரே ஜாப் என்னென்னா இண்டெக்ஸை ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. S&P 500 NASDAQ 100 சிம்பிள், கீப் இட் சிம்பிள். அப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற டைம் வந்து உங்களுக்கு ஒரு பணம் வருது, இன்கம் வருது, அந்த இன்கம்மை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்படிங்கும்போது அந்த பணம் உங்களுக்கு இன்னொரு அடுத்த 5 வருடத்துக்கு தேவையில்லை அப்படின்னு தெளிவாக தெரியுது அப்படின்னா அதை நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு இன்வெஸ்ட் பண்ணிடலாம். நீங்கள் ஒரு நல்ல நேரத்துக்குலாம் வெயிட் பண்ண வேண்டாம். இன்றைக்கி எனக்கு வந்து சம்பளம் வந்துருச்சு, இந்த பணம் நான் ஃபியூச்சருக்கு சேவ் பண்ணுறேன், இன்னும் 5 வருஷத்துக்கு தேவையில்லை அட்லீஸ்ட் அப்படின்னு சொன்னால் கண்ணை மூடிட்டு இண்டெக்ஸை வாங்கிட்டு யூ ஃபர்கெட் அபவுட் இட். தேர் இஸ் நோ ரீசன் டு மேக் இட் காம்ப்ளிகேட்டட். இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுமா, அந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுமாலாம் யோசிக்கவே வேண்டாம். அதுவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அந்த இண்டிவிஜுவல் ஸ்டாக் வாங்கி இண்டெக்ஸை பீட் பண்ண ஆட்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. 100ல் ஒரு ஆள் 2 பேர் தான் இருப்பாங்க. அப்படிங்கும்போது ஏன் கஷ்டப்பட்டு நம்ம அதெல்லாம் முயற்சி பண்ணணும்? நீங்கள் அதுக்காக பண்ணாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு ஒரு லேர்னிங் ஆர்வம் இருக்குது வைக்குதுன்னு சொன்னால், கியூரியாசிட்டி இருக்குதுன்னு சொன்னால் ஒரு ஓரமாக ஒரு சின்ன அமௌண்ட்டை எடுத்து அது செய்யலாம், தப்பே கிடையாது. பட் ஆனால் மெயின் போர்ட்ஃபோலியோவை நம்ம வந்து கோர் போர்ட்ஃபோலியோவை இண்டெக்ஸாக வச்சுக்கிறது நல்லது. சூப்பர், நல்லா சொன்னீங்க. வந்து இண்டெக்ஸ் ஃபண்டோட அந்த
ஒரு முக்கியத்துவத்தை. அது வந்து கோலி மாதிரி தான், கண்டிப்பாக அவர் ரன் அடிப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இறக்கி விடுற மாதிரி தான் இண்டெக்ஸ் ஃபண்ட் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ரொம்ப சாலிடான அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் நமக்கு வந்து இண்டெக்ஸ் ஃபண்டை பார்க்கும்போது. இண்டிவிஜுவலாக கண்டிப்பாக வந்து கரணம் தப்புனா மரணங்கிற கதையாக தான் வந்து நம்ம ஓடிட்டுப்போம். அதனால் கிரியேட் பண்ணுற ஸ்ட்ரெஸ்ஸு அதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நம்ம ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை போட்டு அது கிரியேட் பண்ணுற ஸ்ட்ரெஸ்ஸு, அதுலேயே நம்ம வந்து நம்மளோட அந்த ஒரு கோலே நம்ம அச்சீவ் பண்ண மாட்டோம், அங்கே டைவர்ட் ஆகிடும். பட் இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து அது நேராக வந்து போயிட்டுருக்கோம். அண்ட் லாங் டேர்ம் வந்து பிளான் பண்ணுங்கன்னு சொல்கிறது ஒரு நல்ல அட்வைஸ் சொன்னீங்க விஜய் ப்ரோ. இன்னும் நிறையா பேர் இப்போ கேட்குறது வந்து, இப்போ வந்து ரூபாயோட மதிப்பு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, அது 100 தொட்டு செஞ்சுரி போட்டுரும், இன்னும் ஒரு 6 ரன்னு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 94 போய் டச் பண்ணி வந்துச்சு. ஸோ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நான் அப்படியே பணத்தை வச்சுட்டு அது இன்னும் ஒரு 100 ருபீஸ் போயிடுச்சுன்னா, அப்போ நான் கன்வெர்ட் பண்ணும்போது எனக்கு நிறையா ருபீஸில் நிறையா இருக்குமே, அப்போ இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கலாமா? அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாக இருக்குமா, இல்லை இட்ஸ் நாட் அ குட் ஸ்ட்ராட்டஜி? நீங்கள் நம்ம ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா, அந்த ஐஎன்ஆர் யூஎஸ்டி இது வந்து ஒரு டைரக்ஷனில் தான் போயிட்டு இருக்குது. அது வந்து டைரக்ஷனை மாற்றினதா இது வரைக்கும் வரலாறுல நடக்கலை. அப்படிங்கும்போது நம்ம இந்தியாவுக்கு அனுப்பி இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து என்ன கேட்டிங்கன்னா, அது ஒரு நல்ல ஐடியா இல்லை. ஏன்னா நம்ம வந்து டாலர்லேயும் டிப்ரிசியேஷனை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இட்ஸ் பெட்டர் டு இன்வெஸ்ட் ஹியர், இங்கே இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது பெட்டர். இன்னொரு ரீசன் என்னென்னா, இங்கே இருந்து நாம் இந்தியாவுக்கு பணம் அனுப்புறது ஈஸி. ஆனால் அங்கேருந்து இங்கே பணம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அவ்வளவு ஈஸியாக நம்மளால் பணத்தை இங்கே எடுத்துட முடியாது. ஸோ நம்மளால் நான் என்ன கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிற வரைக்கும் பணத்தை இங்கே வச்சு இங்கே இன்வெஸ்ட் பண்ணி கண்ட்ரோல் இங்கே வச்சுக்கும். எப்போ நமக்கு வந்து இந்தியாவுக்கு நான் ஃபார் குட் நான் ரிட்டர்ன் ஆகிறேன்ப்பா அப்படின்னு நமக்கு தெரியுதோ, அப்போ நம்ம வந்து மொத்த பணத்தை அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம வந்து கண்ட்ரோல் அங்கே வச்சுக்கலாம். ஆனால் என்னுடைய தாய்நாடு, எனக்கு வந்து தாய்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது அதில் இருக்க ரிஸ்க்கும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்தியன் மார்க்கெட்டை, இப்போ ஸ்டாக் மார்க்கெட் எடுத்துக்கோம். இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் வந்து யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டை விட ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கான பொட்டன்ஷியல் வந்து அங்கே ஜாஸ்தி. ஆன் ஆவரேஜ் வந்து நிஃப்டி 50யோட ரிட்டர்ன் வந்து 14% இருக்குதுன்னா, S&P 500ஓட ரிட்டர்ன் வந்து 10 to 12% தான் இருக்கும். ஸோ ரிட்டர்ன் பொட்டன்ஷியல் ஜாஸ்தி. ஆனால் USD to INR டிப்ரிசியேஷன் ரிஸ்க்கும் அங்கே இருக்குது. அப்படிங்கும்போது அது ரெண்டுமே பேலன்ஸ் ஆகிடும். இட்ஸ் ஆல்மோஸ்ட் த சேம். ஆனால் எனக்கு ஹோம் இந்தியா இல்லையா, என்னுடைய தாய் நாடு, தாய் வீடு அப்படிங்கும்போது அதில் நான் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இங்கே அந்த ETF வாங்கிக்கலாம். INDA அப்படின்ற மாதிரிலாம் நிறைய இந்தியன் ETFs இருக்குது. இந்தியன் நிஃப்டி 50 பேஸ்டு அல்லது மேனேஜ் ஃபண்ட்ஸுமே இருக்குது. அதுக்கு ஃபீஸ் கொஞ்சம் ஜாஸ்தி, பட் இட்ஸ் ஓகே. நமக்கு வந்து கண்ட்ரோல் இங்கே இருக்குது, அந்த கண்ட்ரோலை இங்கே வச்சுருக்கிறோம். அப்படிங்கும்போது இட்ஸ் பெட்டர். நம்ம வந்து அங்கே அனுப்பிட்டு அப்புறம் அதை மேனேஜ் பண்ணுறது கஷ்டப்படுறதுக்கு பதிலாக இங்கே பண்ணிக்கிறது பெட்டர் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். ஆமாம். ஸோ அது கரெக்ட் தான். நிறைய பேர் வந்து ஸ்டாக் மார்க்கெட் பார்க்கும்போது இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் அதிகம் இன்வெஸ்ட் பண்ணுறதில்ல, US ஸ்டாக் மார்க்கெட் தான் எடுக்கிறாங்க. ஏன்னா நிறைய நீங்கள் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே வேலிட் பாயிண்ட்ஸ். பட் அதர் தென் தட் நிறைய பேர் நான் பார்க்க வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, காணி நிலம் வேண்டும் பராசக்தின்னு ஒரு நிலம் நம்ம தாய்நாட்டில் ஒரு ரியல் எஸ்டேட் அந்த ஒரு மைண்டுக்கு போய்ட்றாங்க. ஸ்டாக் மார்க்கெட் போக மாட்டாங்க, ஒரு ரியல் எஸ்டேட் மாதிரி வாங்கி போடுவோம், நிலத்தை விற்றுட்டாங்க இது பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி ஓகேவா இருக்குமா? பர்சனல் சாய்ஸ் தான். இப்போ உங்களுக்கு வந்து ஷியூராக தெரியுது, நான் வந்து இந்தியாவுக்கு போயிடுவேன்ப்பா எனக்கு வந்து அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நிலம் வாங்கி வச்சுக்கிறதுல தப்பே கிடையாது. ஆனால் நான் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் அதில் நிறைய இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நம்ம அங்கே நிலம் வாங்கிட்டு இங்கே வந்துடுறோம், அங்கே பார்க்க ஆள் இல்லாமல் பார்த்தா திரும்ப போய் பார்த்தா அங்கே யாரோ ஒருத்தன் வந்து கடையை போட்டு கடையை நடத்திக்கிட்டு இருக்கிறான், அல்லது வெளியே போட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறான், சமயத்தில் விற்று பட்டாவே போட்டுடுறாங்க. 1008 காம்ப்ளிகேஷன் இருக்குது. நீங்கள் அந்த காம்ப்ளிகேஷன்லாம் என்னால் ஹேண்டில் பண்ண முடியும், இதெல்லாம் என் கண்ட்ரோலில் தான் இருக்குது, என்னால் சேஃபாக வச்சுருக்க முடியும், எனக்கு அதுக்கு பொட்டன்ஷியலும் இருக்குது, அதோட தேவையும் நான் பயன்படுத்திக்குவேன் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக செய்யலாம். அந்த தவறில்லை. லைக் ஐ செட், அது பர்சனல் சாய்ஸ் தான். ஆனால் நம்மளை ஃபோர்ஸ் பண்ணிக்க வேண்டாம், இது நம்ம வந்து கண்டிப்பாக செய்யணும், இதை தவிர வேறு இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அது உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக செஞ்சுக்கலாம், தப்பு இதே இல்லை. அதில் இருக்க ரிஸ்க் தெரிஞ்சுட்டு நம்ம அது பண்ணணும், அதான் அவ்வளோதான் வித்தியாசம். அது மார்க்கெட் ரிஸ்கோட ஒரு பெரிய ரிஸ்க் இல்லை. ஏன்னா வந்து ஆள் இல்லைன்னா வந்து பட்டணத்தில் கொட்டா போட்டு அவங்களுக்கு ஈஸியாக டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம ஊரில் பார்த்துருவாங்க. எனக்கு ரியல் எஸ்டேட்டில் பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நான் இந்தியாவில் எதுவுமே பண்ணலை. என் நண்பர்கள் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. எல்லா நண்பர்களும் சொல்கிற விஷயம் அதுதான், வந்து என்னப்பா நம்ம விட்டுட்டு வர்றோம், இங்கே வந்து போய் பார்த்தா அங்கே ஒருத்தன் கடை போட்டு நடத்திக்கிட்டு இருக்கிறான், அவனை இது பண்ணவும் முடியல, அப்புறம் பார்த்தா அதுலேயும் 1008 வில்லங்கம் வருது, ஒன்றுமே பண்ண முடியலை அப்படின்ன மாதிரி பிரச்சனை வருது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இருக்க பிரச்சனை என்னென்னா, குழந்தைகள் இங்கே வளர்கிறாங்க, இங்கே செட்டில் ஆகிட்டாங்கன்னா அவங்க திரும்ப வந்து இந்தியாவுக்கு வந்து அதை பயன்படுத்துவாங்களா அப்படிங்கிறது
பார்த்தா அதோட வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த சொத்து காணாமல் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 1008 விஷயங்கள் இருக்குன்னு வைங்களேன். ஆனால் அதை நான் சொன்ன மாதிரி நீங்கள் இந்தியாவுக்கு போகிறீங்கன்னு உங்களுக்கு ஷுவராக தெரியுது, கண்டிப்பாக போயிடுவோம். அதுமாரி அல்லது நீங்கள் சொன்ன மாதிரி எனக்குன்னு ஒரு நிலம் வேணும்ப்பா அப்படிங்கும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் மேக் ஷுர் அது வந்து ப்ரொடெக்டடாக உங்கள் பாதுகாப்பாக உங்களுடைய கண்ட்ரோல் அது இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு செய்யுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ரியல் எஸ்டேட்டுக்கும்போது கொஞ்சம் கான்ஷியஸாக நம்ம நிலம் நம்ம கைக்குள்ளே இருக்குப்பா அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்ம வந்து வாங்கணும். இது ஒன்று மக்கள் நிறைய பேர் கேட்பாங்க. லைக் வந்து 401k நீங்கள் வந்து மேக்ஸ் அவுட் பண்ண சொல்லிட்டு இருக்கிறீங்களே, $24,500 வரைக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணணுமே ஒரு வருடம், அது இவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக இருக்கு, நீங்கள் சர்வசாதாரணமாக கான்ட்ரிபியூட் மேக்ஸ் அவுட் பண்ணுங்கிறீங்களே, அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. அது நம்ம அதுக்கு எப்படி பார்க்கணுன்னா 24,500 அப்படின்னு பார்க்கல அந்த நம்பர் ஒரு பெரிய நம்பராக தான் தெரியும். அதை நம்ம வந்து இப்போ மந்த்லின்னு வச்சுக்கோமே, இப்போ அது ஒரு மாதம் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,000 வந்துடுது இல்லையா, $2,000 சம்திங் வருது. இது பை வீக்லி பே செக் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வைங்க, அது 900 சம்திங் தான் இருக்கும். இந்த $900 நான் வந்து என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நான் எடுத்தேன்னு வச்சுக்கோங்க, அது என்ன ஆகும், டேக்ஸ் எல்லாம் கட்டி போக இப்போ 22% டேக்ஸ் ப்ராக்கெட்டில் இருக்கிறேன்னு வச்சுக்கோம். இல்லினாய் ஸ்டேட்டில் வேறு எங்களுக்கு 5% ஸ்டேட் டேக்ஸ் வேறு, ஸோ மொத்தமாக 27%. அந்த 27% டேக்ஸை கட்டிட்டு மிச்சம் பார்த்தீங்கன்னா $680 சம்திங் தான் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வரும். இந்த 680 பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரதுக்கு பதிலாக அந்த 680 தான் ஐ எம் கிவிங் அப், அதை தான் நான் காம்ப்ரமைஸ் பண்ணுறேன், அதை தான் நான் விட்டு கொடுக்குறேன். அதை நான் வந்து என் 401k போட்டேன்னா அது என்ன ஆகும், அது வருஷத்துக்கு 24,500 ஆயிடுது. இதே இது நீங்கள் S&P 500 ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா நான் ஆவரேஜ் 10 to 12% ரிட்டர்ன் வருது அப்படிங்கும்போது நீங்கள் S&P 500 இண்டெக்ஸில் வச்சிருக்கிறீங்க, அந்த இண்டெக்ஸ் வந்து 25 வருஷம் வளருதுன்னு அப்படின்னு வைங்களேன், 10% வளருதுன்னா ஒவ்வொரு வருடமும் 24,500 கான்ட்ரிபியூட் பண்ணிட்டீங்க வந்தீங்கன்னு வைங்க, 25 வருஷத்தில் $2.9 million வந்திருக்கும். அதனால் வந்து $680 ஒரு பே செக்கில் நான் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுனால் எனக்கு வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு 25 வருஷம் கழிச்சு $2.9 million வரும் அப்படின்னு சொன்னால் இட்ஸ் டெஃபினெட்லி சம்திங் தட் எவ்ரிபடி ஷுட் டூயிங். எல்லாருமே கண்டிப்பாக அதை செய்யணும், அதை மேக்ஸ் அவுட் பண்ணணும். நான் என்னுடைய வேலை பார்க்குற காலங்களில் என்னுடைய ஏர்லி ஸ்டேஜிலுமே நான் எப்போவுமே மேக்ஸ் அவுட் பண்ணியிருக்கிறேன். மேக்ஸ் அவுட் பண்ணும்போது நானும் என் மனைவியும் எப்படி பிளான் பண்ணுவோன்னா, நான் கான்ட்ரிபியூட் பண்ணி மிச்சம்தான் என்னுடைய சம்பளம், என்னுடைய சேலரி அப்படின்னு எடுத்துகிட்டு அதில் தான் என்னுடைய செலவுகள் இதெல்லாம் வச்சுப்பேன். ஸோ அந்த பணம் வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வராது, ஆட்டோமேட்டிக்காக அது பாட்டுக்கு ஓரமாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது இல்லையா. நீங்கள் அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், அந்த பணம் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்தால் தானே நம்ம அதில் என்ன பண்ணலாம், சோஃபா வாங்கணுமா, ஃபேன்சி கார் வாங்கணுமா, ஐஃபோன் வாங்கணுமான்னு யோசிப்போம். ஆட்டோமேட்டிக்காக அது உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு போகுது அப்படிங்கும்போது நம்ம அந்தளவுக்கு அதை யோசிக்க மாட்டோம். ஸோ அது வந்து நான் ஆட்டோமேட்டிக்காக செட்டப் பண்ணி விடுங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பணம் உள்ள வரட்டும், மிச்ச பணத்தை நீங்கள் வந்து உங்கள் சேலரி உங்கள் சம்பளம் நினச்சிட்டு அதுக்குள்ளே உங்கள் செலவுகளை வச்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், உங்களையே நீங்கள் வேறு ஒன்றும் ஸ்பெஷலாக செய்ய வேணாம், இது ஒன்று செஞ்சால் போதும், உங்கள் ரிட்டையர்மெண்ட் வந்து இட்ஸ் டேக்கன் கேர் ஆஃப். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து 25 வருஷத்தில் ஈஸியாட்டு 3 பில்லியன் கிட்ட உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ வளர்ந்துடும். அதனால் என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் செய்யுங்க, கண்டிப்பாக எல்லாருமே மேக்ஸ் அவுட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த பாயிண்ட் சூப்பராக சொன்னீங்க. 401k மேக்ஸ் அவுட்டை ஒரு நல்ல ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளாக சொன்னீங்க. நான் போடும்போதே நான் $680 தான் போடுறேன், அங்கே எனக்கு வந்து 900 ரிட்டர்ன்ஸ், அங்கேயே எனக்கு வந்து ஒரு $220 வந்துடுது ரிட்டர்னாகவே. அதனால சொல்லியிருந்தீங்க அந்த ஒரு டேக்ஸ் பெனிஃபிட் எடுத்துகிட்டு. ஸோ நம்ம போட்டு ரிட்டர்ன் பார்க்கக்கூடாது, போடும்போதே உனக்கு ரிட்டர்ன் தான், அதை போட்டு விடுங்க, மேக்ஸ் அவுட் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ ஆனால் இங்கே நிறைய பேர் மாறுபடுறது ஒரு இடத்துல எங்கே தயங்குறாங்க, மாறுபடுதுங்கிறத தயங்குறாங்கன்னா, நான் ஒருவேளை இந்தியா போயிட்டேன்னா அந்த ஒரு வேளைங்கிற ஒரு விஷயத்துல தான் என்ன பண்ணுறாங்கன்னா எப்பயுமே எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷனாக மேட்ச் பண்ணுறாங்க. இப்போ 3%, 3%, 5%, 5% மேட்ச் பண்ணுறாங்க தவிர இல்லை தைரியமாக போடுறதுக்கான அந்த ஒரு தயக்கம் இருக்குது. அது ஒரு வேலிடான தயக்கம் தான் நினைக்கிறீங்களா? ஏன்னா வீசா பிரச்சனையும் போய்கிட்டு இருக்கு, ஸோ ஒரு நிலையற்ற தன்மை இருக்குது. வேலிடான கன்சர்ன் தான், ஆனால் அதுக்கு நிறைய ஒர்க் அரவுண்ட் இருக்குது. நம்ம வந்து அதை வந்து ஒரு காரணம், அது வேலிடான ரீசன், நான் அதை வந்து இன்வேலிட்னு சொல்ல, அது வேலிடான ரீசன். ஆனால் அதை காரணமாக வச்சு நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட். ஏன் அப்படின்னா இங்கே வர்றவங்க இந்தியாவுக்கு திரும்பி போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படியே போகிறாங்கன்னு வச்சுக்கோமே, ஒரு 10% போவாங்களா, சரி அப்படி 10% ஃபோக்ஸ் போயிட்டா கூட அதுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது. நீங்கள் வந்து எப்படி பெனால்ட்டி இல்லாமல் டேக்ஸ் மினிமலாக பே பண்ணுற மாதிரி நீங்கள் எப்படி பணத்தை 401kலேருந்து வித்ட்ரா பண்ணலாங்கிறதுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக ராத் கன்வர்ஷன் லேடர் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வருஷம் நான் இயர் 1 வச்சுக்குவோம், அல்லது இயர் 0, இந்த வருஷம் நான் இந்தியாவுக்கு போயிட்டேன் அப்படின்னா இந்த வருஷம் நான் வந்து என் 401k ஐ வில் லீவ் இட் அலோன், டச் பண்ணக்கூடாது. இயர் 1ல் நான் என்ன பண்ணணும்னா, அதாவது அடுத்த வருடம் என்ன பண்ணணும், என்னுடைய 401k பேலன்ஸில் 10% டேக்ஸ் ப்ராக்கெட் இருக்கிற மாதிரி. அப்படின்னா என்ன அர்த்தம், $24,000 10% டேக்ஸ் ப்ராக்கெட்டில் இருக்கிற மாதிரி அந்த $24,000 நான் வந்து IRAக்கு மூவ் பண்ணிக்கணும், ராத் IRA.
ராத் ஐஆர்ஏ மூவ் பண்ணிவிட்டு அந்த வருடம் அந்த 24,000க்கான டேக்ஸை நான் கட்டிடணும். ஏன்னா ஐஆர்ஏ 401Kலேருந்து ராத்துக்கு மூவ் பண்ணுற பணத்துக்கு நம்ம டேக்ஸ் கட்டணும். ஸோ 10% டேக்ஸை கட்டிட்டு இங்கே பணத்தை மூவ் பண்ணிக்கணும். $24,000. இது இயர் 1. இப்போ $100,000 பேலன்ஸ் இருந்தது அப்படின்னு அசியூம் பண்ணுவோம். இயர் 2 அதே மாதிரி 24,500 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இயர் 3யும் அதே பண்ணுங்கள், இயர் 4ம் பண்ணுங்கள். அந்த 100,000 டோட்டலாக டிப்ளிட் ஆகிற வரைக்கும் பண்ணுங்கள். ஒவ்வொரு வருடம் 24,500 பண்ணுங்கள். அதாவது கோல் என்ன, 10% டேக்ஸ் ப்ராக்கெட்டில் நான் மூவ் பண்ணிட்டு இருக்கேன். 10% டேக்ஸை கட்டிட்டு மூவ் பண்ணிடுறேன். இப்போ இந்த ராத் ஐஆர்ஏல இயர் 6 6வது வருடம் ராத் ஐஆர்ஏல இருக்க பெனிஃபிட் என்னன்னா, அதாவது இந்த ரோல் ஓவரில் வர்ற கான்ட்ரிபியூஷனை 5 வருஷம் கழிச்சு நான் பெனால்ட்டி ஃப்ரீ டேக்ஸ் ஃப்ரீயாட்டு வித்ட்ரா பண்ணலாம் அப்படின்னு ரூல் இருக்கு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், இயர் 6 அந்த இயர் 1 மூவ் பண்ண பாருங்க, அந்த 24,500 அதை பெனால்ட்டி ஃப்ரீ டேக்ஸ் ஃப்ரீயாட்டு வித்ட்ரா பண்ணிக்கணும். இயர் 7 இயர் 2ல நான் பண்ணதை வித்ட்ரா பண்ணணும். ஸோ இப்படி ஒவ்வொரு வருடமாக பண்ணும். ஸோ என்ன இமிடியேட்டாக மொத்தமாக எடுக்க முடியாது, பரவாயில்ல. அது ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட் தானே, நீங்கள் இமிடியேட்டாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லையா. நீங்கள் இந்தியாவுக்கு போய்க்கோங்க, இந்தியாவுக்கு போன அந்த வருடம் அதை பிளான் பண்ணி ஸ்டாகரிங் ஆட்டு, அதான் லேடர் ஸ்ட்ராட்டஜிங்கிறாங்க. ஒவ்வொரு வருடம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தோம்னா நம்மளால் அதை ஹேண்டில் பண்ண முடியும். இட் நீட்ஸ் சம் பிளானிங். கொஞ்சம் பிளான் பண்ணி கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்கலாக பண்ணணும். இது சிம்பிளான விஷயம் இல்லை தான், அது ஒத்துக்கிறேன். ஆனால் நம்ம வழியே இல்லை, வேறு வழியே இல்லை, மொத்தமாக டேக்ஸ் கட்டி போகணும் அப்படின்லாம் நம்ம நினைக்க வேண்டாம். இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால, அது இல்லாமல் நம்ம திரும்ப போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படிங்கிறதுனால என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம மேக்ஸ் அவுட் பண்ணிடணும். கரெக்ட். ஸோ நான் திரும்ப போகிறத பற்றி நல்லா சொன்னீங்க. அது USD INR கன்வர்ஷன் மாதிரி தான், இல்லை பெட்ரோல் விலை மாதிரி தான். அது ஒன் வேல தான் அது போயிட்டுருக்கோம். ஸோ ரிட்டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். இன்னொரு விஷயம் நான் கேட்கணும், அந்த 10% சொன்னீங்களா, அது நான் இப்போ கம்ப்ளீட்டாகவே நான் மூவ் ஆகிட்டா அங்கேருந்து பார்க்கும்போது ஒரு ஃபாரின் இன்கம் இல்லை ஃபாரினராக பார்க்கும்போது 30% வராதா டேக்ஸபிள் நான் பே பண்ணுறது? இல்லை, அது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வித்ஹோல்டு பண்ணுறது 30%. அவங்க நீங்கள் வித்துட்டு வெளில வரும்போது 401K ஆக்சுவலாக அது இருக்காது, ப்ரோக்கரேஜில் அது பண்ணுவாங்க. 401Kலையுமே அது பண்ணால் கூட வித்ஹோல்டு தான் பண்ணுவாங்க. நீங்கள் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது அதை கிளைம் பேக் பண்ணிக்கலாம். ஸோ வித்ஹோல்டிங் தான் 30% தவிர நமக்கு என்ன கிடைக்காது அப்படின்னா, அந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் இருக்கு பாருங்க, அது நான் ரெசிடென்ட்டுக்கு கிடைக்காது. அது ஒன்று தான் கிடைக்காது. நார்மலாக நீங்கள் இங்கே இருந்தீங்க அப்படின்னா அந்த 24,000க்கு டேக்ஸே இருக்காது. ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனில் நீங்கள் கிளைம் பண்ணி இருந்திருப்பீங்க, 0 டேக்ஸ் இருந்திருக்கும். நீங்கள் இந்தியாவில் இருக்க போய் அந்த நான் ரெசிடென்ட் ஸ்டேட்டஸ்க்கு நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும். ஸோ அதான் 10%. எக்ஸ்ட்ரா என்ன சார்ஜ் பண்ணாலும் நம்மளால் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது கிளைம் பேக் பண்ண முடியும். இது ஸ்ட்ராட்டஜி. பட் லைக் ஐ செட், அது நம்ம ஒரு டேக்ஸ் அட்வைசர்கிட்ட பேசி கரெக்டாக நம்ம பிளான் பண்ணி எக்ஸாக்டாக தெரிஞ்சுட்டு பண்ணிக்கிறது நல்லது. நான் சொல்கிறதெல்லாம் ஒரு கனெக்டிங் டாட்ஸாக வச்சுக்கோங்களேன். அது ஒவ்வொரு ஆளும் அவங்க சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த டாட்ஸை கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற ஒரு பிளானை கிரியேட் பண்ணிக்கணும். சூப்பர் விஜய் ப்ரோ, எனக்கு ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. ஏன்னா நிறைய எனக்குள்ளேயே இந்த கன்ஃபியூஷன், உண்மையாகவே இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய எனக்கு நிறைய கதவுகள் ஓப்பன் பண்ணி விட்ட மாதிரி இருந்தது. நிறைய ரொம்ப தேங்க்ஸ் விஜய் ப்ரோ. ரொம்ப வேலிட் பாயிண்ட்ஸ் நிறைய இன் டீட்டெயில் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப புரியுற மாதிரி ஒரு லேமன் டேர்ம்ஸில், ஏன்னா எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றிலாம் ஒன்றும் தெரியும். ஸோ இந்த லேமன் டேர்ம்ஸில் நல்லா புரியுற மாதிரி எடுத்து சொன்னீங்க. ரொம்ப தேங்க்ஸ் விஜய் ப்ரோ. நோ ப்ராப்ளம். உங்ககிட்ட நேரில் இதெல்லாம் இதை பற்றி பேசுகிறதுல எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் தான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ. கண்டிப்பாக நிறைய நம்ம பண்ணுவோம். தேங்க்ஸ் விஜய். கண்டிப்பாங்க. வணக்கங்க.